தமிழக அரசின் டெண்டர் முறைகேடுகள் குறித்த திமுக ஃபைல்ஸ் 3 விரைவில் வெளியிடப்படும் என்று, இது தமிழக அரசியலை நிச்சயமாக புரட்டி போடும் என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாகையில் இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக தாம் வெளியிட்ட 2 ஃபைல்ஸ் மீதான குற்றச்சாட்டுகளை அக்கட்சியினரால் மறுக்க முடியவில்லை என்றார். ஃபைல்ஸ் 3ஐ கண்டு ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நம்ம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் 1 அவங்களால ப்ரூவே பண்ண முடியல, இது பொய் அப்படின்னு. பார்ட் 2ம் அதே போல, பார்ட் 3யும் அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு. நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம்கே பார்ட் 3க்கு இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அதை பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து தன்னுடைய வரி பணம், தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது, ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான், உறவினர், நெருங்கிய தோழர்கள், அவர்கள் நடத்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது, 30% கமிஷன் எடுக்கிறாங்க, அந்த பணம் திரும்ப மக்களுக்கு 500 ரூபாயாக வருகிறது. இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமா நான் காட்டுவோம். மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் கனிம வள இருப்பதாக மத்திய அரசுக்கு தமிழக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்த போதும், ஏலம் விடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்தபோது எதிர்ப்பு தெரிவிக்காமல் தற்போது அரசு நாடகமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆலோசகராக 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததே ஆதவ் அர்ஜுனா தான் என்றும் அண்ணாமலை கூறினார்.